என் சமையல் அறையில் இன்றைக்கி நெருங்கி வர பொங்கலுக்கு நம்ம ரெண்டு விதமாக பொங்கல் செஞ்சு காமிக்கலாமே. ஒன்று இனிப்பு பொங்கல், சக்கரை பொங்கல், ஒன்று வெண்பொங்கல். பொதுவாக இந்த பொங்கல் பெரும்பொங்கல் அன்னைக்கு புது பச்சரிசி வாங்கி புது வெல்லம் போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி. அந்த சீரக சம்பா அரிசியில் அந்த பாஸ்மதியோட ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவரோடு அந்த பொங்கல் பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதே கார பொங்கலும், அது யூஸ்வலாக பண்ணுற அந்த வெண்பொங்கலும், அதுக்கப்புறம் ஒரு சக்கரை பொங்கலும். நம்ம இந்த மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா அது புரட்டி போட்டு அப்படி வித்தியாசமாக அப்படிலாம் கிடையாதுங்க, நார்மல் மெத்தடு. ஸோ ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைங்க புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரெண்டுக்கும் வேணுங்கிற அரிசியும் பருப்பையும் ஒன்றா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் பாதியை இனிப்பும் பாதியை வெண்பொங்கலும் பண்ண போகிறோம். ஸோ இந்த பொங்கலுக்கு இந்த இனிப்பு அப்படிங்கிற போது நம்ம பெரும்பாலும் வெல்லம், அப்புறம் இது சில பேர் பார்த்திங்கன்னா கருப்பட்டி போடுவோம், சில பேர் பார்த்திங்கன்னா கல்கண்டு போடுவாங்க, சில சர்க்கரை, எல்லாம் நம்மளோட இஷ்டம். ஆனால் வெல்லம் போட்டு பண்ணுறது தான் பாரம்பரியமான ஒரு விஷயம். அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு எதுவும் இதோட கிட்டத்தட்ட வர முடியாதுன்னு சொல்லலாம். கருப்பட்டி போட்டால் ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த வெல்லத்துக்கும் அந்த புது அரிசிக்கும் இல்லை இந்த பாசுமதி அரிசிக்கும் ஒரு நல்ல ஒரு பைண்டிங் உண்டு. அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான இதுவாக இருக்குமேங்கிறதுனால சீரக சம்பா வச்சு பண்ணுறோம். சீரக சம்பா யூஷுவலாக பிரியாணி அதெல்லாம் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த பொங்கல் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறோம். முதல்ல இந்த சக்கரை பொங்கலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீரக சம்பா சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், வெல்லம் 2 கப், நெய் தேவைக்கேற்ப, முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், பால் 1 கப், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது நான் அரிசி 1 பங்கு, பருப்பு 1/2 பங்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த அரிசி 1 பங்கு, பருப்பு 1/2 பங்குப்போ நான் இன்றைக்கி நல்ல ஒரு பவுல் நிறைய, அந்த எந்த பவுலில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதுலேயே பாதி அரிசி பருப்பு அளந்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆழாக்கு இருந்ததுன்னா ஆழாக்கிலே பண்ணலாம். ஸோ நம்ம மொத்தமாக பண்ணிவிட்டு பாதியாக பிரிச்சுக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளந்து எடுத்துக்குவோம். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு பவுல் நிறைய அரிசி எடுத்தேன், அதில் பாதி பவுல் அளவுக்கு பருப்பு வச்சேன். அந்த பவுலாலேயே 4 பவுல் தண்ணி வச்சேன். நீங்கள் ஆழாக்கில் அளக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆழாக்கு அரிசி 1/2 ஆழாக்கு பருப்புன்னா 4 ஆழாக்கு தண்ணி, அந்த கணக்கு வச்சுக்கோங்க. அது டம்ளர் ஆகட்டும், பவுல் ஆகட்டும், எதில் அளக்குறீங்களோ. ஸோ இது மாதிரி வச்சு நல்ல ஹை ஃப்ளேமில் உங்களோட ஒரு 3 விசில் விட்டுட்டு தீயை குறைச்சி ஜஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி நான் வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதில் நம்ம சகம், அதாவது இந்த பாதியை அளந்துக்க போகிறோம். அதில் அதை பாதியை நம்ம எடுத்துருவோம். இந்த பருப்பை முடிஞ்சு உங்களுக்கு டைம் இருக்கும்னா லேசாக ஒரு வறுத்துருங்க, வாசனை இன்னும் நல்லா இருக்கும். ஸோ வெறுமனே இதுவாக போடாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு வறுத்துரு. அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், சாமான் வாங்குகிறோம் இல்லையா மாதத்துக்கு, அதில் முக்கியமாக பாசிப்பருப்பு, ரவை, சென்னா இதெல்லாம் லேசாக ஒரு வறுத்து எடுத்து வச்சுருவோம். அதனால் அப்புறம் வறுக்கணும் அப்படிங்கிற நமக்கு வேலை இருக்காது. ரெண்டாவது பூச்சி பிடிக்காதுங்கிறதுனால தான் அதை வறுத்து எடுத்து வைக்கிறது. அது ஒன்றும் ஆகாமல் இருக்கும் அப்படியே. இப்போ இது நான் வெண்பொங்கலுக்கு ரிசர்வ் பண்ணிக்கிறேன். பாதியை வெண்பொங்கல் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பாதி அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுட்டு பண்ணிக்குவோம். இப்போ இந்த பாதியை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நம்ம காரம் பண்ண போகிறோம். அதில் குக்கரில் இருக்கிறதுலேயே நம்ம இனிப்பு பண்ண போகிறோம். ஸோ இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம பால் அதை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ நான் பால் ஊற்றிருக்கேன். அந்த பால் கொஞ்சம் நேரம் கொதித்து சேர்ந்த மாதிரி வரட்டும். இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வெல்லத்தை உருக்கணும். பால் எடுத்து வச்சு பாருங்கள். பால் பிரியப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த பக்கம் நம்ம வெல்லத்தை உருக்கிடலாம். இப்போ நம்ம எந்த பவுலில் அரிசி அளக்குறோமோ அந்த பவுலால் 2 பவுல் வெல்லம்,
நீங்கள் வந்து இப்போ ஆழாக்கலன்னு சொல்லும்போது இப்போ நம்ம பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டோம் இல்லையா, நான் வந்து 2 அழாக்கு எடுத்திருக்கேன் ஏறக்குறைய. ஸோ பெரிய பவுலுங்கிற போது 2 அழாக்கு அரிசி வந்துடும், அதில் 1 அழாக்கு பருப்பு. அப்போ இந்த பாதியை வந்து வெண்பொங்கலுக்கு எடுத்து வச்சுட்டேன், பாதியை இதை வச்சுருக்கேன். அந்த பாதிக்கு எந்த பவுலில் அளக்குறோமோ அதால் 2 பங்கு வெல்லம். அந்த வெல்லத்தை நல்லா அளந்து வச்சுருக்கேன், பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருக்கணும். இந்த வெல்லத்தை நல்லா உருக்கிக்கலாம். வெல்லத்தை உருக்கும்போது வெல்லத்தை பற்றின ஒரு சின்ன தகவல் சொல்லணும்னு பிரியப்படுறேன். பொதுவாக வெல்லம் வந்து எல்லோரும் என்ன நினைப்போம், நல்லா கொஞ்சம் வெளுத்தா மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், பொங்கல் வந்து கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் அதனோட நேச்சுரல் கலர், அந்த ப்ரௌன் கலருன்னு சொல்லுவாங்க இல்லையா, காஃபி கலர், அந்த கலரில் இருந்ததுன்னா அந்த வெல்லத்தில் எதுவுமே அவங்க கலக்கலைன்னு அர்த்தம். இல்லைன்னா வெல்லம் வெளுப்பாக வேணும்னு கேட்குறதுக்காக அதில் ஒரு 2-3 விதமான கெமிக்கல் சேர்க்குறாங்க. சேர்த்து அந்த பண்ணும்போது அந்த வெல்லத்துக்கு வந்து ஒரு நிறம் கொடுக்குது. ஆனால் அதை விட நம்ம அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் நம்ம வந்து செய்கிறது, நம்ம இந்த எதையுமே சேர்க்காமல் நேச்சுரலாக அந்த கலர், வெல்லத்தோட கலர் இயல்பாக அதனோட கலர்லேயும் இருந்தாலே ஒரு அழகு தாங்க. அதனால் அதை மாற்றணும்னு பிரயத்தனப்படவே வேண்டாம். நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு மாதிரி இந்த ப்ரௌன் கலர், டார்க் காஃபி கலர் எதுவாக இருந்தாலும் அதுவே இருந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ வெல்லம் காய்ச்சிற இடத்துல போய் நான் பார்க்க போனேன், ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்க போனேன். அப்போ அந்த இடத்துல பார்க்குறப்போ தான் நடக்கிற விஷயங்களை சொன்னாங்க அவங்க. அப்போ தான் நான் நினச்சேன், அந்த வெல்லம் கலரே வேண்டாம். இன்றைக்கி சமீபமாக பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்களில் அதை பற்றி போடுறாங்க. இந்த கலர் வேணாம் வெளுப்பாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், அதனோட இயல்பு கலரில் இருந்தாலே போதும். இப்போ இது நல்லா உருகட்டும். உருகினோடனே ஜஸ்ட் ஒரு 10 செகண்டு இல்லை 20 செகண்ட் விட்டுட்டிங்கன்னா அந்த கல் மண் அடி தங்கிடும். சரி, நீங்கள் ஒன்றா போட்டு கலந்து இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் தனித்தனியாகவே போடணும், அப்போ எங்களுக்கு அது என்ன அளவுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, தண்ணி அளவுன்னு கேட்டிங்கன்னா இதே அளவு தாங்க. 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு, 4 கப் தண்ணி, இது போதும். 2வது, இது வந்து உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி, எப்பவுமே பொங்கல் வந்து ரொம்ப அப்படியே அல்வா மாதிரி இருக்குது அப்படிங்கிறத விட லேசாக அந்த கிரெயின்ஸும்பாங்களே, சாதத்தோட தன்மை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அந்த அளவு தண்ணி அளவே அதே வச்சுக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா உருகிடுச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் அதில் விட்டுடலாம். அதே மாதிரி இன்றைக்கி லிஸ்ட்டில் சாமான்கள், இன்க்ரீடியன்ஸ் நம்ம சொல்லும்போது எண்ணெய்ன்னு சொல்லியிருக்கோம். என்னங்க சக்கரை பொங்கலுக்கு எண்ணெயான்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஒரு சமையல் இதிலேருந்து நான் பண்ணுறது எப்படின்னா, கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்பேன். எண்ணெய் சேர்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தளதளப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தளதளப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அப்படியே இந்த குளிர்காலம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வெறும் நெய்யை ஊற்றினோம்னா இறுகி போய் நிற்கும். அதனால் இந்த கொஞ்சம் அந்த எண்ணெயை ஊற்றும் போது அந்த தளதளப்பு கிடைக்கும், ஒரு பளபளப்பும் கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் அதில் சேர்த்துக்கும். இது பிரியப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேருங்க, இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் நெய்யே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த 10 செகண்ட் விட்டாச்சு. இதில் வந்து இப்போ உருக்கின வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது பாருங்கள், இந்த வெல்லத்தோடு சேர்த்து போட்டோம், நல்லா சேர்ந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் ஒரு பேன் போட்டிருக்கேன், நெய் போட்டுடலாம். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, இதில் பச்சை அந்த நெய்யை ஊற்றும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம், அவ்வளோதான். அதோடைய ஏலக்காய் தூள்,
இப்போ இதோட நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். இந்த ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து முந்திரி சேர்க்குறோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பாதாம் இருந்ததுன்னா முந்திரி பாதாம் எல்லாமே என்ன பண்ணுவோம், பொடியாக நறுக்கிட்டு இதோட வறுத்துருவோம். அந்த அப்போ வெள்ளரி விதை லாஸ்ட்டாக வறுத்து எடுக்க போகிறப்போது கொஞ்சம் வெள்ளரி விதையும் போட்டு ரொம்ப நேரம் வெள்ளரி விதையை போட்டு பொரிய விட்டிங்கன்னா பொரிஞ்சு 4 பக்கம் போயிடும். அதனால் ஜஸ்ட்டு போட்ட உடனே ஒரு வறுத்துட்டு அப்போ டப்புன்னு எடுத்துடணும். எடுத்து இதோட கொட்டிட்டு கலந்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் இதோடு சேர்த்து வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முந்தி அது பண்ணுவோம், இப்போ அப்படி பண்ணுறதில்ல. முந்திலாம் இப்போ கொஞ்சம் நமக்கு வயசாகுது, அதனால் அப்போ வந்து பொடியாக நறுக்கின தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் இதோடு சேர்த்து வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முந்தி அது பண்ணுவோம், இப்போ அப்படி பண்ணுறதில்ல. பண்ணணும் பிரியப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா, அதையும் இந்த நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஏலக்காய் நுணுக்கிற போது ஒரு சின்ன இது, வெறும் ஏலக்காவாக நுணுக்காமல் அதுக்குள்ளே நெய் காஞ்சிருச்சு, நான் அதை வறுத்துட்டு நான் சொல்கிறேன். அந்த ஏலக்காய் நுணுக்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த நடுவில் அந்த முந்திரி பருப்பு வந்து இந்த ட்ரெண்ட் இருந்தது, வெள்ளவெளேர்னு போடுறோம் அப்படிங்கிறது. பட் அப்படி இல்லாமல் லேசாக செவந்து போட்டு லேசாக ஒரு சிவப்பு நிறத்தோடு போட்டோன்னா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஆனால் ரொம்ப மாறிடக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக மாறுது. நான் அதை அப்படியே தூக்கி இதில் ஊற்றிடுவேன். ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, ஏலக்காய் வந்து இப்போ ஒரு ரொம்ப இல்லாமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 25 கிராம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏலக்காய் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஏலக்காயை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இல்லைன்னா வறுத்துக்கிறது நுணுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நைட்டை வாங்கினீங்கன்னா ஃப்ரீசரில் போட்டுருங்க. போட்டுட்டு மறுநாள் அந்த ஏலக்காவோட லேசாக ஜாதி பத்திரி கிடச்சிதுன்னா ஒரே ஒரு துண்டு ஜாதி பத்திரி, 2 லவங்கம், அதோட கூட கொஞ்சமாக இது பச்சை கற்பூரம், இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணிவிட்டு நல்லா சல்லடையால், அதாவது கொஞ்சம் பெரும்பருக்க ரவை ஜல்லடையால் ஜலிச்சுட்டு கடைசி நுனி வர வரைக்கும் நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வேஸ்ட்டே இருக்காது, அந்த தோலும் வீணாக போகாது. நான் அப்படி தான் பண்ணி வச்சுருப்பேன். ஃப்ரீசர்லேருந்து வச்சுட்டு ஃப்ரீசர்லேருந்து நேரடியாக எடுத்து உடனே நுணுக்கிடணும். ஏன்னா அது வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். எடுத்து வச்சுட்டு நுணுக்குனிங்கன்னா தளதளப்பு வந்துடும். அதுக்கப்புறம் அது வந்து தோல் தனியாகவே நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃப்ரீசரில் வைங்கன்னு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதோட ஜாதி பத்திரி, ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், இதை சேர்த்து வேணும்னா கொஞ்சோண்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது நீங்கள் எதில் போட்டாலும் நல்லா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக நெய், எப்போவுமே அந்த எண்ணெய் தான் நம்ம ஊற்றினாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றுற போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் வாசம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பொங்கல், சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ சூடு பண்ணணுன்னா அடுப்பில் போட்டு கிளறக்கூடாது, கடாயில் போட்டு கிளறக்கூடாது. ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு ஒரு குக்கர்லேயோ ஒரு கிண்ணத்துலேயோ தண்ணி வச்சு, தண்ணி கொதிச்சு தான் அதை நடுவில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு தீயை குறைச்சி வச்சிடணும். அது நல்ல சூடு ஏறி இந்த உள்ளே வச்சுருக்க கிண்ணமும் சூடு ஏறி அந்த சக்கரை பொங்கல் அதில் இலகுனா தான் நல்லாயிருக்கும். அடுப்பில் போட்டு கிண்டணுன்னா அது நல்லா இருக்காது. அந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு வந்து காம்பினேஷன் அப்படின்னா அந்த வெண்பொங்கலில் கொஞ்சம் சக்கரை பொங்கலில் கொஞ்சம் அப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து பிளேட்டிங்க்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதை போட்டுடலாம். ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நம்ம மேலே கொஞ்சம் நெய்,
சக்கரை பொங்கலுக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு குக்கரில் அரிசியும் பருப்பையும் வச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை குக்கரை 3 விசில் விட்டு தீயை குறைச்சி 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பாதி பகுதியை எடுத்து வெண்பொங்கலுக்கு வச்சுட்டு மீதி பாதியில் நல்லா அடுப்பில் பாலை வச்சு அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும்போது வெல்லத்தை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த அரிசி பருப்போடு சேர்த்துடணும். அதுவும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஏலக்காய் தூள் நெய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பக்கம் திரும்ப ஒரு பேனை காய வச்சு அதில் எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்து அதில் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இதில் கொட்டி திரும்ப கொஞ்சம் தேவையான அளவு நெய்யை விட்டு கிளறி எடுத்தோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் தயார். ஸோ இப்போ ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதனோட தன்மை பருப்பு சேர்த்ததுனால ஆற அப்படியே அல்வா மாதிரி வரும். இல்லை நல்ல நெய் கொலன்னு ஊற்றி அப்படியே இதுவாக பண்ணோம்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் இது சாப்பிட்றது 4 டீஸ்பூன் சாப்பிட்டோம்னா அதில் வந்து 2 டீஸ்பூன் தான் சாப்பிட முடியும். அந்த எண்ணெயும் அந்த நெய்யும் அந்த அளவாக அது நிறைய கொஞ்சம், அதாவது நெய் லாஸ்ட்டில் கொஞ்சம் கூட அந்த மாதிரி ஊற்றி நம்ம கிளறி சாப்பிட்ற போது ரொம்ப திகட்டாமல் நல்லாயிருக்கும். அதனால் 1க்கு 2 அந்த நரசனை ஒரு அரிசி அரை பருப்பு அதுக்கு 2 பங்கு வெல்லம் போட்டிங்கன்னா திகட்டாத இனிப்பு கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.